12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.2 7ஆம் கணக்கு பார்க்கலாம். A வெக்டார் ஈக்குவல் டு I கேப் பிளஸ் J கேப் பிளஸ் K கேப், B வெக்டார் ஈக்குவல் டு I கேப் மற்றும் C வெக்டார் ஈக்குவல் டு C1 I கேப் பிளஸ் C2 J கேப் பிளஸ் C3 K கேப் என்க. C1 ஈக்குவல் டு 1 மற்றும் C2 ஈக்குவல் டு 2 எனில் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் என்ற வெக்டார்கள் ஒருதள வெக்டார்களாக இருக்குமாறு C3யின் மதிப்பினை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒருதள வெக்டார்களாக இருப்பதற்கு உண்டான நிபந்தனை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் என்பது 0 ஆகும். ஒருதள வெக்டர்கள் எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டாரின் மதிப்பு 0. இந்த நிபந்தனையை எடுத்துட்டு C3யின் மதிப்பினை கணக்கிடணும். பாக்ஸ் ப்ராடக்ட் எனும் பொழுது அணிக்கோவையில் தீர்வை கணக்கிடுவோம். அணிக்கோவையில் A வெக்டாரின் மதிப்பை பிரதியிடலாம். A வெக்டாரில் IJ Kவின் மதிப்புகளானது 1 1 1. B வெக்டாரில் I உறுப்பு 1 இருக்குது, J மற்றும் K 0 இருக்கிறதுனால 0ன்னு பிரதியிடலாம். C வெக்டாரில் IJ Kவின் மதிப்புகள் C1 C2 C3 ஈக்குவல் டு 0. 1 பெருக்கல் அணிக்கோவையை தீர்க்கலாம். 1 பெருக்கல் முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 0 C2 C3 என்பது சிற்றணிக்கோவை. இதை சுருக்கும் பொழுது 0 பெருக்கல் C3 மதிப்பு 0, 0 பெருக்கல் C2 எனும் பொழுது 0. அடுத்த கிராஸில் குறிய மாற்றுவோம், -0. இரண்டாவது உறுப்புக்கு எப்பவுமே மைனஸ் குறிதான், எனவே -1ன்னு கொடுத்துடலாம். இரண்டாவது உறுப்பின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிரை மற்றும் இரண்டாம் நிரல் கேன்சல் ஆகிடும். அதன் சிற்றணிக்கோவை உறுப்புகளானது 1 0 C1 C3. 1 பெருக்கல் C3 எனும் பொழுது C3, C1 பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு 0. அடுத்து +1. 1இன் சிற்றணிக்கோவை எனும் பொழுது 1 0 C1 C2 முதல் நிறையும் மூன்றாம் நிரலும் கேன்சல் ஆகிடும். 1 பெருக்கல் C2 எனும் பொழுது C2 -0 ஈக்குவல் டு 0. 0 -0ங்கிறப்ப மதிப்பு 0 ஆகிடும். -1 பெருக்கல் C3 எனும் பொழுது -C3, 1 பெருக்கல் C2 எனும் பொழுது C2. வினாவில் C2வின் மதிப்பும் C1இன் மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. C2வின் மதிப்பு 2 என பிரதியிடலாம். -C3 + 2 ஈக்குவல் டு 0. -C3 + 2 வலதுபுறம் போகிறப்ப -2, மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா C3யின் மதிப்பானது 2 ஆகும். கணக்கிட வேண்டியது C3யின் மதிப்பு தான். அப்போ C3யின் மதிப்பு 2 எனும் பொழுது ஒருதள வெக்டார்களாக இருக்கும்னு சொல்லிடலாம். Therefore C3 ஈக்குவல் டு 2 எனும் போது A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் ஆகியவை ஒருதள வெக்டர்களாக இருக்கும்.